இப்போ என்ன சொல்லுங்க, அப்போ நான் இப்போ உங்களை பெற்றாரோட கதைக்கிறதுன்ற நோக்கம் இந்த பள்ளிக்கூடத்தை பழைய நிலைமைக்கு கொண்டு வர வேணும், பழைய மாதிரி முன்னேற்ற வேணுமென்றதுக்காகத்தான் நான் இப்போ கூப்பிட்டு உங்களோட கதைக்கிறேன். முதலாவது இங்கே மாணவர் இருந்தால் தான், மாணவர் வளம் இருந்தால் தான் மிச்ச வளங்களை நாங்கள் கேட்டு பெற்று இந்த பாடசாலையை முன்னேற்றலாம். இந்த வகையில் இந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்தது இந்த நோக்கமே எனக்கு அதுதான். நான் அதிபர் பதவிக்கு ஆசைப்பட்டோ இதண்டோ வரையில்லை. இந்த பள்ளிக்கூடம் நான் படித்தது இந்த பள்ளிக்கூடம். மற்ற 5 வருஷம் வசதிகள் சேவை கட்டண ஆசிரியரை இங்கே கடமையாட்டி இருக்கிறேன். அந்த ஆசையில் தான் இனி இன்னும் ஒரு 10-15 வருஷம் இன்னும் வேறு செய்கிற 2 சேவை காலம் இருக்குது. கடைசி நேரத்தில் இந்த பள்ளிக்கூடத்தை முன்னேற்ற வேணும்னு ஒரு மனதில் ஒரு ஆசை வந்தபடியாகத்தான் இந்த பள்ளிக்கூடத்துக்கு போட்டு இந்த பதவியை நான் எடுத்திருக்கிறேன். அதனால் இப்போ பிள்ளைகளின் தொகையை கூட்டினாத்தான் இந்த பள்ளிக்கூடத்தை முன்னேற்றத்துக்கு மிகவும் வசதி. இப்போ கட்டிடங்களை கட்டியோ அல்லது புத்தகங்களை வாங்கி வச்சோ ஒன்றும் செய்ய இயலாது. அப்போ மாணவர் வளம் தான் அதிகரிக்க வேணும். மாணவர் வளத்தை அதிகரிக்கிறதால் இந்த கிராமத்தில் உள்ள மக்கள்லாம் முன்னுக்கு அதுக்கு முன்னுரிமை கொடுத்து தங்கின்ற பிள்ளைகளை இங்கே உணர்ந்து விட வேணும். இப்போ இந்த எண்ணம் இங்கே வசிக்கிற எல்லாத்தையும் மனதிலும் வந்தால் தான் அதை நாங்கள் நிறைவேற்றலாம். அப்போ நீங்கள் இப்போ வேறு பள்ளிக்கூடங்களுக்கு முந்தைய இடம்பெயர்ந்து வேறு இடங்களில் இருக்கைகளோ ஒரு பள்ளிக்கூடங்களில் சேர்த்திருப்பீங்க. அங்கே சில நேரம் இந்த பள்ளிக்கூடத்தை விட இந்த பள்ளிக்கூடம் கிராமம் அப்படி இப்படியும் இந்த தெரிவுகள் கணக்கு இடம்பெற்றிருக்கும். ஆனால் இந்த கிராமம் ஒன்று வந்திருக்கே இங்கே மாவட்டோரம் என்ற கிராமத்தில், அதாவது 231 GS டிவிஷனில் அமைந்திருக்கிற பள்ளிக்கூடம் இதுதான். அப்போ இந்த ஏரியாவுக்கு இருக்கிற நீங்கள் இருந்தாலும் இந்த பள்ளிக்கூடத்தை முன்னேற்றம் என்ற எண்ணத்தோடு இந்த பிள்ளைகளை நீங்கள் இங்கே உணர்ந்து சேர்க்க வேணும். இப்போ இந்த 2013ஆம் ஆண்டிலிருந்து முன்பள்ளியை ஆரம்பிக்கிறதுக்குரிய முயற்சிகளையும் நான் எடுத்திருக்கின்றேன். அதுக்கு ஒரு டிப்ளமா, அதாவது முன்பள்ளி டிப்ளமா செய்ய தகுதியுடைய ஒரு ஆசிரியரை பெற்ற ஆசிரியர் சங்கம், பழைய மாணவர் சங்கம் எல்லாரும் கூடி அந்த ஆசிரியரை நாங்கள் நியமிச்சிருக்கிறோம். அப்போ முன்பள்ளியை ஆரம்பித்ததுன்ற நோக்கமே இப்போ அண்மையில் முன்பள்ளி ஒன்றும் இல்லை, மற்ற எதிர்காலத்தில் மாணவர் வளத்தை அதிகரிக்க வேணும் எந்தெந்த 2 எண்ணத்தோடையும் தான் முன்பள்ளியை ஆரம்பிச்சிருக்கேன். முன்பள்ளியை ஆரம்பித்து போட்டு தான் நான் இப்போ பிள்ளைகளை சேர்க்கறதுக்காண்டி இப்போ இந்த மறைமுகமாக எனக்கு சில இப்போ பிள்ளைகளை நான் மெல்லாத்திலேருந்து இப்போ வாரேன் வரைக்கும் வழியிலே இங்கேருந்து பிள்ளைகள் இந்த பக்கமாக போய் கொண்டிருக்கணும். அப்போ அதை நான் கண்டுட்டு வழியிலேயே சில பேரை மறைச்சி நான் கேட்குறேன், ஏன் உங்கால போகிறீங்களும் இந்த பள்ளிக்கூடம் இருக்குத்தானே இங்கே கொண்டு வந்து படிப்பீங்கன்னு கேட்குறேன். அப்போ நீங்கள் அதை கொஞ்சம் கவனத்திலே எடுத்து இந்த பள்ளிக்கூடம் உங்கள் பள்ளிக்கூடம் கொண்டு நினைச்சு பிள்ளைகளை சேர்க்கணும். நான் எத்தனையோ முறை 5-6 தடவைக்கு மேலே ஒரு பிள்ளையை சேர்க்கறதுக்கு ஒரு வீட்டை 5 தடவைக்கு மேலே போயிருக்கிறேன். அப்போ என்ன கண்டுட்டு சில நேரம் இந்த டீச்சர் வர பிள்ளைய கேட்க போகிறான்னு மறைகிற ஒரு நிலைமை கூடி உங்களிடம் இருக்குது. அப்போ அப்படியெல்லாம் மனதில் இருந்தால் இந்த முயற்சியை எந்த இடத்துக்கு கொண்டு போய் விடுமென்றது எனக்கு தெரியாமல் இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஒரு நேரம் காலம் பதில் சொல்லக்கூடியதாக இருக்கும். ஒரு பிள்ளை 2 பிள்ளை இருந்தாலும் அந்த பிள்ளைய நான் ஒரு அதாவது பொது தேர்வுக்கோ இல்லாட்டிலுக்கு இப்போ அகில இலங்கை தேர்வு என்று சொல்லியிருக்க இப்போ புலமை பரிசில் பரீட்சைக்கு தயாராக்கவே என்ற ஒரு நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. அப்போ அந்த எண்ணத்தில் நான் என்னுடைய மகளையும் மெல்லாம் கணிச வித்தியாலயத்தில் படித்தவா, அங்கே 40 பிள்ளைகளோட நான் இருந்து படித்தவா, அந்த பிள்ளைய தனியாக ஒரு ஆளை இங்கே கொண்டு படிப்பிக்கிறேன். அப்போ அந்த பிள்ளையை கொண்டு வரவே எனக்கு வேறு என்னுடைய சக ஆசிரியர் மேலே நினைச்சேன்னா உன்னுடைய நன்மைக்காண்டி அந்த பிள்ளைய எதிர்காலத்தை பார்க்காமல் இங்கே கொண்டே விட்டுருக்கிறீர், அந்த பிள்ளைக்கு ஒரு போட்டி இல்லை, அப்படியே இங்கே கொண்டே படிப்பிக்கிறீங்கன்னு இது எங்கிட்ட தனிப்பட்ட விருப்பம். எனக்கு ஆசை இந்த பள்ளிக்கூடத்தில் அந்த பிள்ளைய நான் படித்த பள்ளிக்கூடத்தில் எங்கிட்ட பிள்ளைகளும் படிக்கணுமென்ற ஆசையெல்லாம் நான் கொண்டு வந்துருக்கிறேன். இந்த எண்ணம் உங்கள் எல்லாருக்கும் மனதில் இருந்ததுன்னா இந்த பள்ளிக்கூடத்தை வளர்க்குறது பெரிய ஒரு வேலை மாதிரி எனக்கு தெரியல. மாணவரை தாங்கவும் மிச்சம் எல்லாத்தையும் நான் கவனிக்கிறேன்னு தான் இப்போ கேட்குறேன் உங்களை.